வந்து ஜீவாவ பத்தி நெறைய விஷயங்கள் வந்து வீட்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஜீவாவும் அங்க வராரு. ஜீவாவ பார்த்துட்ட உடனே, "தம்பி எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "ஆன்டி நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "உங்களோட கைப்பக்குவத்துக்கு நான் அடிமை. எந்த மாரி செய்வீங்க? சூப்பரா செய்வீங்க. இப்பவும் அப்படியே தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப சந்தோஷமா வந்து ஜீவா பேசுறதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. அடுத்து வந்து ஜீவா வந்து இந்த மாரி நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறேன். ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்க்கு நெறைய பிரச்சனைங்க இருக்கு. கண்மணி நீ வந்து ஒர்க்கிங் பார்ட்னரா சேர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் கண்மணி, நீ வந்தா தான் என்னோட ரெஸ்டாரண்ட்ட காப்பாத்த முடியும். நல்ல டேஸ்ட்டான உணவுகள் எல்லாமே வந்து இப்ப இல்ல கண்மணி. எனக்கும் எப்படி நடத்துறதுன்னு தெரியல அப்பாக்கு அப்புறம். அம்மாவும் இப்ப வந்து எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்ட பெரிய லெவல்ல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க கண்மணி அப்படின்னோனே, கண்மணி முதல்ல ஒத்துக்கல. எல்லாரும் சொல்லி அவங்கள ஒத்துக்க வைக்கிறாங்க. கண்மணியும் சரி வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, சரி இந்த மாரி இந்த ரெஸ்டாரண்ட்ட தூக்கி நிறுத்துறதுக்கு நல்ல ஐடியாஸ்லாம் கொண்ட ஆள் வேணும், ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மென்ட் பண்றாரு. நம்ம வந்து ஜீவா. அதன்படி வந்து இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட பார்க்குறாரு. நம்ம அன்பு பார்த்துட்டு வந்து கண்டிப்பா இந்த இந்த மாரி ஏதாவது ஐடியா குடுத்து இந்த ரெஸ்டாரண்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேலை தேடி அங்க வராரு. அங்க வந்து அன்பு வந்து எப்படியாவது நம்மள கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. எல்லாருமே வந்து இன்டர்வியூ பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அன்புவ பார்க்குறாரு ஜீவா. அன்புவ பார்த்தோனே வந்து, "சார் உங்களோடது குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தா க்ளவுட் கிச்சன் வந்து எப்படி நடத்துறோம், என்ன பண்ணணும் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஐடியாஸ் வந்து நம்ம அன்பு வந்து குடுத்துருக்காரு அதுல. அத பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல ஜீவாவுக்கு. "சூப்பர் ஐடியாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப பார்ட்னர் ஆகலாம்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. "அன்பு நிஜமாவா?" அப்படின்னு. "நிஜமா தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அதனால இப்பவே செக் குடுக்குறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க" அப்படின்னு சொன்னோனே, "நம்ம பார்ட்னர்ஸ் இதுக்கப்புறம்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு நம்ம வந்து அன்புவும். அடுத்து வந்து அன்புவும் வந்து ஜீவாவும் இருக்காங்க ஆஃபீஸ்ல. அப்ப கரெக்ட்டா கண்மணி அங்க வராங்க. கண்மணி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு அன்பு. அன்பு கிட்ட வந்து ஜீவா. உடனே ஜீவாவ பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம அப்படி என்ன பேசுன்னு தெரியாம அப்படியே நிற்கிறாரு அன்பு. உடனே அன்பு கண்மணி ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜீவா வந்து நம்ம 3 பேரும் இதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ். நம்மளோட ஒர்க்கில் நம்ம நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அன்பு யோசிக்கிறாங்க, எப்படி கண்மணி கூட எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கண்மணியும் வந்து அன்பு கூட எப்படி நம்ம வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பிஸ்னஸ் வேறு, மற்றது எல்லாமே வேறு. அதனால் நம்ம இந்த வேலையை கரெக்டாக செய்யணும். எதுக்காக அவருக்காக நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கண்மணி நினைக்கும் போது அன்பும் அதே மாதிரி நினைக்கிறாரு. இவளுக்காக எதுக்காக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. 2 பேருமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்ம ஜீவா கிட்ட சொல்றாங்க. ஜீவாவும் வந்து சூப்பரா இருக்கு, உங்களோட ஐடியாஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டுகள் பண்றாரு. இந்த சூழ்நிலை இவங்க ஒண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை செய்கிற இடத்துக்கே வந்து தேடி வராரு கார்த்தி. கார்த்தி வந்து, "ஏன்னா இப்படி பண்ற? இங்க வந்து ஒர்க் பண்றியாமே, நான் இப்பதான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன்" அப்படி சொல்லிட்டு வராரு. "இங்க பாருடா, வேலை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, நீங்க வந்து கிளம்பி போகணும்னா." கண்மணி பார்த்துட்டாரு. "அண்ணி இங்கே தான் ஒர்க் பண்றாங்களா?" அப்படின்னு. "ஆமாம், அவளும் இங்கே தான் இருக்கா. 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்கோம். இந்த இந்த கம்பெனியில் தான் ஜீவா இருக்காரு. இந்த ஜீவா தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காரு" அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் அன்பு சொல்றாரு. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. "அண்ணே பிரச்சனையே இல்லைண்ணே, நீ இங்கேயே வேலை செய்யணும், நீ வீட்டுக்கு கூட வர வேணான்னு" சொல்லிட்டு போறாரு. இவன் ஒருத்தன் இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு போறாரு நம்ம அன்பும். இங்கே வந்து இந்த விஷயத்த சிவகாமி கிட்ட சொல்றாரு நம்ம வந்து கார்த்தி. அதை கேட்டு சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாத்தையுமே வந்து வெண்ணிலா, பாட்டி எல்லாருமே கேட்டுடுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். உடனே வந்து வெண்ணிலா வந்து, "என்ன இது இப்படி நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அவர் வந்து சொல்லிகிட்டே போகிறாரு, "இதுக்கப்புறம் அண்ணனும் அண்ணியும் ஒன்றா தான் இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே கம்பெனியில் வேலை செய்யும்போது அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போய் 2 பேரும் நல்லா வந்து வருவாங்க. 2 பேரும் ஜோடியாக தான் வீட்டுக்கு வருவாங்க. ரெடியாக இருங்க, ஆரத்தி எடுக்க" அப்படின்னு சொல்லிட்டு பிக் மம்மி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்டு வந்து அப்படியே வந்து செம்ம டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க வெண்ணிலா. வெண்ணிலா கிட்ட போயிட்டு நம்ம வந்து சிவகாமி வந்து கெத்தாக வந்து சொல்கிறாங்க, "எப்படி என் பையன் பார்த்தல, என் மருமக கூட தான் வேலை செய்கிறானா. கூடி சீக்கிரம் என் மருமகளும் என் பையனும் ஒன்றா சேர்ந்து இந்த வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு வாய்ப்பு வரல, இப்போ வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. 2 பேரும் பேசி முடிவெடுத்து வாழ ஆரம்பிப்பாங்க. அது நடக்க தான் போது, நீ பார்க்க தாண்டி போகிற. நல்லா கதிரடி, இதை பார்த்து நல்லா வயிறேறி" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வெண்ணிலாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. எப்படி அன்பு கண்மணி ஒன்றா ஒரே இடத்துல வேலை செய்ய முடியும்? அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துருவாங்களே, இது நடக்கவே கூடாது. அவங்க 2 பேரும் அந்த கம்பெனியில் ஒன்றா வேலை செய்யக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும். நம்மளும் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும். என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா வந்து செம்மையாக யோசிச்சுட்டு இருக்காங்க.